வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைகி டெஸ்ட் 31க்கான மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த விட மேக்ஸ் கொஸ்டின்ல மொத்தம் எத்தனைனா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 எதுல இருக்க போகுதுன்னா ட்ரிக்னாமெட்ரியில தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும், ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்துருக்கணும். என்னது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி சொல்லி ஒரு 3 இருக்கும்ல. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. இது ஒரு 3 ஐடென்டிட்டி இருக்கா. இதே மாதிரி நிறைய ஐடென்டிட்டி இருக்கும். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி டேபிள் ஒன்று இருக்கும். அதாவது 0னா என்ன, சைன் 0னா என்ன, 30னா என்ன, 45னா என்ன, சைன் காஸ் டேன் காட் கொசிகன் சீக்கன் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரு ஓவரிவா ட்ரிக்னாமெட்ரிக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு ஓவரிவா பார்த்துட்டு வந்தீங்களே, நம்ம அடுத்தடுத்து பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சம்மா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta be equal to அப்படிங்கிறது. இப்போ இது வந்து எப்போ ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta இருக்கா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது காஞ்சிகேட் எடுக்க போகிறோம். காஞ்சிகேட் என்னது, இந்த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட போகிறோம். அப்போ என்னது 1 plus sin theta divided by 1 plus sin theta, இதுதான் அதுக்கான காஞ்சிகேட். ஓகே, இப்போ எடுத்தோம்னா என்ன வரும், 1 plus sin theta into 1 plus sin theta, 1 plus sin theta the whole square. இப்போ கீழே என்ன வரும், a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ 1 minus sin theta into 1 minus sin theta என்னது 1 square minus sin square theta அப்படின்னு எழுதலாமா. அப்போ divided by 1 minus sin square theta. ஓகே, ஈக்குவல் டு இப்போ என்னது மேலே இருக்க அதே தான் 1 plus sin theta the whole square divided by 1 minus sin square theta என்னது, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னது sin square theta plus cos square theta equal to 1. அப்போ இங்கே என்னது cos square theta equal to 1 minus sin square theta எழுதிக்கலாமா. sin square theta plus cos square theta 1 அப்படின்னா இந்த cos square மட்டும் வச்சுட்டா 1 minus sin square theta எழுதிக்கலாமா. அப்போ 1 minus sin square theta பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், cos square theta எழுதிக்கலாமா. ரூட்ல இருக்கா, அப்போ ரூட் 2 இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், இந்த ரூட் 2 இந்த 2வும் கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன வரும் 1 plus sin theta whole divided by cos thetaவா. ஓகே, இப்போ என்னது நம்ம நார்மலாக தனித்தனியாக டிவைட் பண்ணால் என்ன வரும் 1 by cos theta plus sin theta by cos theta. அவ்வளோதான், நம்மளுக்கு தெரியும் 1 by cos theta என்னது secant theta, sin theta by cos theta னா tan theta. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்னது பேசிக் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லாட்டி என்ன சொல்கிறோம் என்னன்றது புரியாது. அதனால தான் சொன்னேன் முன்னாடியே பேசிக்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ என்னது சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா தான் இதுக்கான ஆன்சர். இப்போ 1 by cos தீட்டானா சீக்கன் தீட்டான்னு என்னது, அப்போ காசோட இன்வெர்ஸ் தான் சீக்கன், சைனோட இன்வெர்ஸ் என்னது கொசிகன், டேனோட இன்வெர்ஸ் காட் அப்படின்றதுலாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்திருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 4 tan theta equal to 3 கொடுத்துருக்காங்களா. அப்போ அதுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். 4 tan theta equal to 3 அப்படின்னா tan theta என்னது 3 by 4 tan theta 4 இங்கே போச்சுன்னா 3 by 2 3 by 4. tan theta நம்ம எழுதிடலாம் sin theta divided by cos theta எழுதலாமா. அப்போ ஈக்குவல் டு 3 4 அவ்வளோதான். டைரக்டா sin theta னா 4, cos theta sin theta னா 3, cos theta னா 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. அவ்வளோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 4 இங்கே என்னது இன்டூ 3. அப்போ 4 into 3 minus cos theta என்னது 4 divided by 4 into 3 plus 4. அப்போ ஈக்குவல் டு என்னது 12 minus 4 எவ்வளோ 8 divided by 12 plus 4 எவ்வளோ 16 ஈக்குவல் டு எவ்வளோ 1 by 2. அவ்வளோதான், டைரக்டாக ஆன்சர் வந்து 1 by 2 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், tan 15 வேல்யூ 3 minus root 3 கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து என்னது அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி tan 50. இப்போ எப்படி வந்து sin 0 அப்படின்னா 0, sin 30 அப்படின்னா 1 by 2, sin 45 அப்படின்னா 1 by root 2, sin 60 அப்படின்னா root 3 by 2 அப்படின்னு, sin 90 அப்படின்னா 1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. அதே மாதிரி தான் tan 15 அப்படின்னா 2 minus root 3 அப்படின்றது. இப்போ tan 15நாலும் cot 75நாலும் ஒரே வேல்யூ தான். என்ன வேல்யூ 2 minus root 3. அதே மாதிரி
cot 15 அப்படினாலும் tan 75 அப்படினாலும் ஒரே வேல்யூ தான். என்னது 2 plus √3 இது ரெண்டுக்கும் என்னது ஒரே வேல்யூ தான். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க tan 15 into cot 75 அப்போ tan 15 என்னது 2 minus √3 cot 75 என்னது அதே தான். அப்போ என்னது 2 minus √3 plus இங்க என்னது tan 75 cot 15 tan 75 cot 15 என்னது ஒரே வேல்யூ தான். அப்போ என்னது 2 plus √3 into 2 plus √3 இப்போ என்னது 2 minus √3 the whole square plus 2 plus √3 the whole square ரெண்டுக்கு என்னது ஸ்கொயர் எடுத்து போட்டாலே நமக்கு டைரக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ என்னது a minus b the whole square format a plus b whole square formatல இருக்கா? அப்போ என்ன a square plus b square minus 2ab 2ab னா 2 into √3 வருமா? சரி ஓகே. அடுத்து plus a square plus b square plus 2ab 4√3 வரும். அப்போ ப்ளஸ் 4√3 மைனஸ் 4√3 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆட் பண்ண என்னது 7 + 7 எவ்வளோ 14. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 14 டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது நம்ம டைரக்டாக போட்டுடலாம். இல்லாட்டி என்னது இந்த சம்மை அட்டனே பண்ண முடியாது நம்மளால. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 0. ஓகே, இது இப்போ நான் ஒரு டேபிள் சொன்னேன்ல முன்னாடி, இந்த சைன் ட்ரிக்னாமெட்ரி டேபிள், அதை வச்சு டேரெக்டாக போடுறது தான். உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சுன்னா டேரெக்டாக போடலாம். காஸ் 0 என்னது 1, tan 45 1. அப்போ இங்கே பாருங்க காஸ் 0 1, tan 45 1னா அப்போ -1 இருக்கா? அப்போ இது என்னது கேன்சல் ஆகுது, இங்கே 0 ஆயிருமா? நமக்கு தெரியும் cot 90ன்றது 0. ஓகேவா? இப்போ இந்த மீதி இருக்கிறது cos 30யும் cosecant 60யும் தான். ஆக்சுவலாக அது ரெண்டு இன்வெர்ஸ் தான். cos 30 + cosecant 60 இது ரெண்டு இது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியும் cos 30 என்னது? ஆமாம், cos 30 + cosecant 60 cos 60 என்னது √3/2 + cosecant 60 வந்து என்னது இதோட இன்வெர்ஸாக தான் இருக்கும். என்னது 2/√3. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? √3 × √3 3 + 4 / 2√3 ஈக்குவல் டு எவ்வளோ 7 / 2√3. ஆப்ஷன் டி 7 / 2√3. இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சா என்னது நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சம் இருக்குல்ல, a cot θ + b cosecant θ = p அப்படின்ற வேல்யூ, b cot θ + a cosecant θ = q. ஃபைண்ட் p² - q²ன்றது ஒரு டைரக்ட் ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம டைரக்டாக போடாமல் நான் உங்களுக்கு இதில் எப்படி போடுறதுனே சொல்கிறேன். ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா நமக்கு இந்த டைரக்ட் ஒரு ஐடென்டிட்டி தெரியுமா? cosecant ² θ - cot ² θ = 1. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது இருக்கா? இது வந்து p அப்படின்னு சொல்லியாச்சு, இது வந்து q அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ p² என்னது? இப்போ p² என்னது? p² = என்னது a². இப்போ இது a அப்படின்னு வச்சுட்டோம்னா இது b அப்படின்னு வச்சுட்டோம்னா a² + b² ஹோல் ஸ்கொயர் போடுமா? ஆக்சுவலாக இது ஸ்கொயர் அப்படின்னா இது என்னது? இது ஹோல் ஸ்கொயரா? அப்போ a² + b² ஃபார்மேட்டா? அப்போ என்னது a² cot ² θ + b² cosecant ² θ + 2ab cot cosecant வந்துடும். நம்ம எழுத வேண்டாம், இருக்கட்டும், நான் அப்படி ஏன்னு சொல்கிறேன். அப்போ இப்போ அதே மாதிரி q² என்னது b² cot ² θ + a cosecant ² θ + 2ab cot ² θ cosecant ² θ வந்துடும். ஓகே ஓகே, இப்போ இது இருக்கட்டுமா? இப்போ நம்மளுக்கு என்னது இங்கே மைனஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆயிடும். அதனால தான் நம்ம இதெல்லாம் எடுத்து போடல. ஓகே, இது கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இப்போ பார்த்துக்குவோம். இப்போ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்கா? a². ஓகே, இங்கேயும் a². அப்போ a² காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? cot ² θ - cosecant ² θ. ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு? b² காமனாக எடுத்துக்கலாமா? b² θ காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும்? cosecant ² θ - cot ² θ. ஓகே, அவ்வளோதான், டேரெக்டாக எழுத வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு தெரியும் cosecant ² θ - cot ² θ = 1. இப்போ cot ² θ அப்படின்னா என்னது? cosecant - 1 அப்படின்னு எழுதிக்கலாமா?
ஆக்சுவலாக இது என்னது, இதோட இன்வெர்ஸாக தானே இருக்குது. சரி ஓகே, இப்போ பாருங்கள் என்னது, a ஸ்கொயர் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, 1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இது என்னது, காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இது இன்வெர்ஸாக இருக்குது. அப்போ என்னதுங்க, -1. அப்போ என்னது, மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்குமா. அப்போ என்ன இது எப்படி இதுனா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரா, கரெக்டாக அதை ரீஃப்ரேம் பண்ணிடுதுனா. அப்போ ஆப்ஷன் சி, b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. எப்படின்னா a கொசிகன் தீட்டா ப்ளஸ் b காட் தீட்டா ஈக்குவல் டு p அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா a b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்ன்ற மாதிரி டேரெக்டாக வரும். இது இன்வெர்ஸில் இருக்கனால நம்மளுக்கு திரும்பி வரும். அதனால் உங்களுக்கு இது எப்படி டிரைவ் பண்ணி வந்துச்சுன்னே உங்களுக்கு சொல்லிட்டேன் டேரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cos 1 தீட்டா cos 2 தீட்டா. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா, அது எது வரைக்கும் போகுது, cos 179 தீட்டா வரைக்கும் போகுது. சரி ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கா. இப்போ நடுவில் நம்மளுக்கு cos தீட்டா வேல்யூ தெரியும், cos 0 cos 30 45 அப்படியே வருமா. இதில் நம்மளுக்கு என்ன வரும், cos 90 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. cos 90ோட வேல்யூ எவ்வளவு, 0. இப்போ எவ்வளோ இது, அதுக்கப்புறம் எந்த நம்பர் வேணாலும் இருக்கட்டும். cos 90 0 அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எத்தனை நம்பர் வந்தாலும் என்னது ஆன்சர், என்னது 0 தானே. அவ்வளோதான், இதுக்கு ஆப்ஷன் ஏ, டேரெக்டாக 0 தான். அதுக்கு தான் நம்ம என்ன முன்னாடி அந்த டேபிள் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா என்னது டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. sin a ஈக்குவல் டு cos b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதாவது sin a-வும் cos b ஈக்குவல் எப்போ அப்படின்னா a ப்ளஸ் b ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, இதுதான் இந்த கான்செப்ட். a ப்ளஸ் b 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா sin a-வும் cos b-யும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே என்ன இருக்குது 18, இங்கே என்ன இருக்குது 72. ஓகேவா, அப்போ sin 18 நான் எப்படி எழுதிக்கலாம், cos 72ன்னு எழுதிக்கலாமா. cos 72 ஆல்ரெடி இருக்கட்டும். அதே மாதிரி tan, ஓகே, இது மாதிரி 3 இருக்குது. என்னது, சைனுக்கு காசு, டேனுக்கு காட்டு, சீக்கண்ட்டுக்கு கொசிகண்ட், அது மாதிரி 3 இருக்குது. sin a ஈக்குவல் டு cos b, அது மாதிரி tan a ஈக்குவல் டு cot b, அது மாதிரி சீக்கண்ட் a ஈக்குவல் டு கொசிகண்ட் b அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே tan 26 இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ வருது, 90 வருதா. அப்போ tan 26 பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், cot 64 போட்டுக்கலாமா, டிவைடட் பை cot 64. ஓகே, அவ்வளோ அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 1 + 1 2, ஆப்ஷன் சி. அதான் இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட பேசிக் ஐடென்டிட்டி தெரியாமல் நம்ம உள்ள சால்வ் பண்ணவே முடியாது. அதனால என்னெல்லாம் ஐடென்டிட்டி இருக்கோ, என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ, ஆக்சுவல் ட்ரிக்னாமெட்ரி ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். இதுனா இது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுட்டீங்களேன், வித்தின் 5 செகண்ட்ஸ் அந்த சம்ம முடிச்சிடலாம். அந்த ரிசல்ட் தெரியலை அப்படின்னா டிரைவ் பண்ணி போடணும் அப்படின்னா இழுத்துட்டே இருக்கும் சம். ரொம்ப 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம். அதனால மோஸ்ட்டாக ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எப்படி டிரைவ் பண்ணுறன்றதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ tan square x plus cot square equal to 23, find secant x cosecant x அப்படிங்கிற இருக்காங்களா. சரி ஓகே, இப்போ இங்கே பாருங்க, டேனும் காட் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ tan என்னது sin by cos, காட்னா cos by sin. அப்போ ரெண்டுமே அடி ஆயிருமா. அப்போ இதை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, இப்போ ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கா. அப்போ அது கூட ஒரு 2 மட்டும் சேர்த்தோம்னா இங்கே என்ன வரும், tan square x plus cot square x plus 2 into சரி இங்கே ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் 23 plus 2 அப்படின்னா என்னது 25 வந்துடும். இங்கே 2 into tan into cot அப்படின்னா என்னது tan into cot. ஓகேவா, இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா. a square plus b square plus 2ab அப்படின்ட்டு. இப்போ இது a square plus b square plus 2 into ab. டேனும் காட்டும் இன்வெர்ஸ்னால அடி ஆயிரும். அப்போ 2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், tan x plus cot x the whole square equal to 25 எழுதிக்கலாமா. டேரெக்டாக எழுதிக்கலாமா. இங்கே ஏன்னா 2 ஆட் பண்ணியிருக்கோம்ல, இங்கேயும் 2 ஆட் பண்ணியிருக்கோம், அங்கேயும் 2 ஆட் பண்ணிருக்கோம், அதனால 25 வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே போச்சுன்னா என்ன வரும், tan x plus cot x. இது ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே என்ன ஸ்கொயர் ரூட் ஆகும் 5. ஓகே ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சீக்கண்ட் கொசிக்கன் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படின்னா நம்மளுக்கு tan காட்டுன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை சீக்கண்ட் கொசிக்கனுக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணுன்றதை நம்ம தான் யோசிச்சு பார்த்து போடணும். இப்போ இங்கே பாருங்கள், tan என்னது sin by cos.
அதே மாதிரி காட்னா காஸ் பை சைன் ஈக்குவல் டு 5 அப்படியே இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம வந்து சீக்கன் கொசிகன் வர போகுது. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் இன்டூ சைன் வருமா ஈக்குவல் டு 5. சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே என்னது 1 பை காஸ் தீட்டா டிவைடட் பை 1 பை சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது 5வா? 1 பை காஸ் தீட்டா என்னது எதோட இன்வெர்ஸ்? சீக்கண்டோட இன்வெர்ஸ். சீக்கன் தீட்டா தீட்டா எக்ஸ் எப்படின்னு வச்சுக்கலாம். 1 பை சைனா கொசிகண்ட் கொசிகன் தீட்டா கொசிகண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் என்னது 5 வந்துருச்சு. அப்போ அந்த என்னது tan x cot x தான் இந்த சீக்கண்ட் கொசிகண்டாக மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து tan x plus cot x ஈக்குவல் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ சீக்கண்ட் எக்ஸ் இந்த tan x cot x தான் சீக்கண்ட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ் ரிசல்ட்டாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த ஸ்டெப் எதுவுமே தேவையில்லை. அப்போ இது ஃபைனா டேரெக்டாக நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஃபைனு, அப்போ டேரெக்டாக ஃபைன் போட்டிருப்பீங்களா? வித்தின் 5 செகண்ட்ஸில் அது முடிஞ்சிருக்குமா? ஒரு வேலை தெரியலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், இது மாதிரி நம்ம என்ன டிரைவ் பண்ணி தான் போடணும். இதை தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட ரிசல்ட் இதுதான். இப்போ tan x cot x ஓட வேல்யூ 5 என்ன வேணும் இருக்கலாம். tan x cot plus cot x அப்படின்றதோட ரிசல்ட் வந்து சீக்கண்ட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இது வரப்பே 5, அப்போ இதுக்கு ஆன்சர் 5 அப்படின்னு போட்டுருவீங்க. தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணி தான் போடணும். அப்போ ஒரு சம்முக்கு டைம் எடுத்துக்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வளோ இப்போ இது வந்து 5 செகண்ட்ஸில் முடியுதுன்னா இது எவ்வளோ 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனால ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக என்ன ரிசல்ட்டோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன சைன் தீட்டா வந்து ஈக்குவல் டு 1/√2னா காஸ் தீட்டா எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. இப்போ தீட்டாவோட இங்கே தீட்டா பை எப்படின்னு சொல்லலாம். இந்த இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? சைனில் எப்போ 1/√2 வரும்? 45. ஓகேவா? 45 சைன் 45 காஸ் 45 ரெண்டுக்குமே என்னது ஒரே வேல்யூ தான். என்னது 1/√2. அப்போ காஸ் 45னா என்னது 1/√2 தான் ஆன்சர். இது வந்து அந்த ஒரு இந்த a plus b the whole square tan square theta plus cot square theta equal to 23 ஒரு சம் இருந்துச்சுல்ல, அந்த சம் மாதிரி தான் இது. வந்து இதுக்குள்ள என்னன்னா அந்த இது ஒளிஞ்சிருக்கும். a square plus b square minus 2ab அப்படின்ற ஃபார்மேட் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சால்வ் பண்ணுறது ஈஸி. கண்டுபிடிக்கலை அப்படின்னா இந்த சம் நம்ம என்னது அட்டன் பண்ணவே முடியாது. இப்போ இதுக்குள்ளே இந்த ஒளிஞ்சிருக்க ஃபார்மேட் என்னது? இப்போ இது 16 இருக்கா? அப்போ என்னது 4 secant theta the whole square எழுதிக்கலாமா? 4 secant theta the whole square என்னது 16 secant square theta. ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த 25 என்னது 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்னது மைனஸ் 2ab தானே நம்மளுக்கு ஃபார்மேட்டு. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு a என்னது 4 secant theta இன்ட்டு 5. 2 into 4 8, 8 into 5 40. அப்போ 40 secant theta இருக்கா இந்த ஃபார்மேட்டு? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இப்போ எப்படி சொல்லலாம், இது a அப்படின்னா இது என்னது b அப்படியா? சரி, ஓகே. அப்போ என்னது 4 secant theta minus 5 the whole square equal to என்னது 0. அங்கே 0 தானே இருக்குது. ஓகே. இப்போ 4 secant theta equal to இந்த ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே என்னது 0 ஆயிரும். அப்போ இந்த சைட் ஸ்கொயர் போனால் இது 0 தான். அப்போ 4 secant theta minus 5 equal to 0 அப்படின்னு இருக்கும். அப்போ -5 இங்கிட்டு போச்சுன்னா என்னது +5 ஆயிரும். அப்போ secant theta equal to என்னது 5/4. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan theta தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த 4 5 அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியும்னா என்னது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. இப்போ secant thetaனா என்னது ஹைபாட்னஸ் பை adjacent. ஹைபாட்னஸ் எவ்வளோ 5. இங்கே தீட்டா அப்படி சொன்னால் adjacent வேல்யூ எவ்வளவு 4. அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்னவா இருக்கும் 3. இது என்னது இது மூணுமே என்னது ஒரு ட்ரிப்ளெட்ஸ் நம்ம படிச்சிருக்கணும் முன்னாடி. ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். secant theta வந்து என்னது காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் தீட்டா என்னது adjacent side by hypotenuse. அப்போ secant theta என்னது hypotenuse by adjacent. அப்போ hypotenuse ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னா adjacent சைடு என்னது 4. அப்போ தீட்டாவோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும் ஆப்போசிட் சைடு. ஓகே, இப்போ நமக்கு tan தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா என்னது ஆப்போசிட் பை adjacent. ஓகே, அவ்வளோதான். டேரக்ட் ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் 3, adjacent சைடில் 4.
இப்போ 3/4 ஆன்சர் ஏ. புரிஞ்சிருச்சா? டேரெக்டாகவே போட்டுடலாம். ட்ரிப்ளெட் வேல்யூ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக யோசிக்க தெரிஞ்சு போட்டாலே போட்டுடலாம் இந்த சம். இல்லாட்டி இதை வந்து எப்படி போடலாம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் போடலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லாம் போட்டிங்கன்னா எப்படி போடணும்? 16 × 25 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஆடோ சப்ராக்டாக பண்ணால் எவ்வளோ வரணும்? 40 வரணும். அந்த மாதிரி பெரிய ப்ராசஸாக இருக்கும். அப்போ ஒரு சம்மை எப்படி சிம்பிளிஃபையாக பண்ணணுமோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது என்னது? ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் ஒரு 10 சம் பார்த்தாமா? இந்த 10 சம் என்ன இருக்கும்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். அதோட இன்னொரு பார்ட் தான் என்னது? ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு 2 இருக்குது முக்கியமானது. என்ன அப்படின்னா இந்த 30, 60, 90 சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதோட வேல்யூ என்னன்னா 1√3, 2. இதே மாதிரி என்ன இருக்கும்? 45, 45, 90. இதோட வேல்யூ என்ன? 1√2. இந்த டேபிள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. இது தெரியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னது, இது எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பேசிக்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம அடுத்து சம்ஸ் பார்க்குறப்ப இதை வச்சு தான் போட போகிறோம். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 11th sum. A person standing at a distance looks at a building having a height of 1000 meter. Angle between the top of the building and the ground is 40. What is the apparent distance? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அவர் வந்து தூரத்தில் இருக்கும் ஒருவர் 1000 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தை பார்க்கிறாராம். சரி, ஓகே. அதாவது எங்கேயோ நிற்கிறார் ஒரு ஆள், இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோ. இங்கே கட்டடம் இருக்குது. இது எவ்வளோ இருக்கான்? 1000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகே, இதை வந்து இங்கேருந்து அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? 30 டிகிரியில் பார்க்குறாரு. இங்கேருந்து பார்க்குறாருன்னா அப்போ இது என்னது? 30 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகேவா? அட் வாட் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் இஸ் த ஸ்டாண்டிங் அவே ஃப்ரம் த பில்டிங். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதாவது இந்த இது சேர்ற இடம் என்னது? 90 டிகிரியாக இருக்கும். இந்த மற்ற 2 ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குல்ல, எப்படி இருக்கலாம்? ஒன்று 30, 60 இருக்கலாம், இல்லாட்டி 45, 40 இருக்கலாம். அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னது இந்த வேல்யூ போட்டிருக்கோம். இந்த 30க்கு ஆப்போசிட்டில் இருக்க வேல்யூ வந்து 1. இந்த 31 அப்படின்னா 30 ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 1. 60யோட ஆப்போசிட்டில் இருக்கிறது √3. 60 இங்கே இருந்துச்சுன்னா அப்போ இதோட ஆப்போசிட் என்னது? √3. அதை வச்சு தான் நம்ம எல்லாம் போட போகிறோம். இப்போ 30யோடது எவ்வளோ? 1. அந்த 1 பார்ட் அப்படின்றது தான் எவ்வளோவா? 1000. இங்கே கேட்டிருக்கிறது என்னது? இந்த தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்போ? 60க்கு ஆப்போசிட் தானே. 60யோட ஆப்போசிட் என்னது? √3. அப்போ √3 வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் √3யோட வேல்யூ என்னது? 732 அப்படின்றது √3யோட வேல்யூ. அப்போ √3யோட வேல்யூனா இது என்ன இன்டூ பண்ணால் என்ன வரும்? 1732 மீட்டர்ஸ். நம்மளுக்கு என்னது? டேரெக்டாக போட்டுடலாம். இன்டூ, அதாவது 1000 × √3 எவ்வளவு? 1732. டேரெக்டாக போட்டுடலாம். ஆப்ஷன் சி, 1732. Okay, next question. 2 men on either side of a temple of 40 meter height observe its top of the angle of elevation 30. What is the distance between 2 men in meters? அதாவது 40 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோயில் இருபுறமும், அதாவது ஒரு கோயில் இருக்கு, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கோயில் 40 மீட்டர் இருக்கான். அதோட இருபுறம்னா என்னது? ஒரு சைடு இங்கிட்டு, ஒரு சைடு இங்கிட்டு. அதில் 2 பேரும் இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்களாம். ஓகேவா? இப்போ இது வந்து இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். இது எவ்வளோ ஆங்கிள்னா 30 டிகிரி. இது எவ்வளோ ஆங்கிள்னா இது 30 டிகிரி. ஓகேவா? அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. ஓகே, நமக்கு தெரியும் 30 டிகிரினா என்னது? 1 பார்ட். 1 பார்ட் அப்படின்றது தான் 40. அப்படின்னா √3 பார்ட் எவ்வளோ? 40 × √3. இதுதான் என்னது? இதோட டிஸ்டன்ஸ். இப்போ இங்கேயும் என்ன இருக்கும்? அதே தானே. இப்போ இது 1 பார்ட் 40னா இங்கேயும் என்னது? √3 பார்ட் 40 √3. அப்போ 40 √3 + 40 √3 எவ்வளோ? ஈக்குவல் டு 80 √3. அவ்வளோ. டேரெக்டாக இந்த அந்த ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது? எல்லாமே ஈஸியாகவே போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ, 80 √3. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். 17.75 மீட்டர் உயரம் உள்ள ஒரு நிமிர்ந்த துருவத்தின் உச்சியில் இருந்து நிமிர்ந்த கோபுரத்தின் உச்சியின் உயரம் கோணம் 60 டிகிரி ஆக இருந்தது. கோபுரத்தின் உயரம் 57.75 மீட்டர் எனில் கோபுரத்தின் அடிவாரத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஃப்ரம் த டாப் ஆஃப் அப்ரைட் போல் 17.75 மீட்டர் ஹைட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த. ஓகே, அதாவது ஒரு போல் இருக்கான். ஒரு போல்னா சும்மா ஒரு கம்பி மாதிரி. ஓகேவா? இதோட இது ஹைட் எவ்வளோவா? 17.75. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அன் அப்ரைட் டவர். ஆக்சுவலாக இங்கே ஒரு டவர் இருக்கு.
இவ்வளோ பெரிய டவர் இருக்கும். ஏன் இவ்வளோ பெருசாக வரைஞ்சிருக்கும்? அந்த டவரோட ஹைட் எவ்வளோவா? 1757.75. இதுதான் இந்த டவரோட ஹைட். அப்போ இதோட பெருசு தானே, அதனால பெருசாக வரும். ஹவு ஃபார் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த, ஓகே, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுதான் கேட்குறாங்க இந்த டிஸ்டன்ஸ். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அப்ரைட் டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த டவர்லேருந்து இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுருக்கோம், இங்கேயோட ஆங்கிள் என்ன ஆகும்னா 60 டிகிரியா. ஓகேவா, அப்போ இதற்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேலையும் தெரிஞ்சிருச்சு. வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா? வேறு எதுவும் கொடுக்கல. ஓகே, இப்போ இந்த வேலையும் தெரிஞ்சிருச்சு, இதோட மொத்த வேலையும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட வேலையும் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இது 17.75 அப்படின்னா இது மொத்தமும் 57.75 அப்படின்னா இந்த பார்ட் எவ்வளோ? டேரக்டாக இந்த மொத்தத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்னது? 40 தானே, அது டேரெக்டாகவே போட்டுடலாம்ல. அப்போ 60 அப்படின்னா என்னது? √3. இந்த √3 தான் 40 அப்படின்னா அப்போ இது என்ன இருக்கும்? 30 தானே இருக்கும். இதோட ஆப்போசிட் 1 பார்ட் எவ்வளோ? 40 டிவைடட் பை √3. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40 டிவைட் பை √3 வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் பாருங்கள் 40 டிவைட் பை √3 இருக்கா? 40 √3/3 இருக்குது, 40 √3 இருக்குது. அப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. டிவிஷனில் √3 மோஸ்ட்டாக வராது, அவாய்ட் பண்ணிடுவாங்க. √3 வர மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே √3 மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ நியூமரேட்டர்லேயும் √3, டினாமினேட்டர்லேயும் √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? √3 × √3 3 மாறிடுமா? அப்போ டினாமினேட்டரில் ரூட் வராது. அப்போ மேலே என்ன இருக்கும்? 40 √3 டிவைடட் பை 3. இது ஆப்ஷனில் இருக்கானா? இருக்கு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். 40 √3 டிவைடட் பை 3 அப்படின்றது தான் என்னது இதுக்கான ஆன்சர். ஏன்னா டினாமினேட்டரில் மோஸ்ட்டாக ரூட் வரதை தவிர்ப்பாங்க. அதுக்காண்டி சப்போஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வர ஆப்ஷன் இப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A flag staff 5 meter high stands on a building of 25 meter high. ஓகே, அதாவது ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு பில்டிங்கோட ஹைட்டு 25 மீட்டர். ஓகேவா, இதுலேருந்து கொடி பறக்குது எவ்வளோ? ஒரு 5 மீட்டர். த அப்சர்வர் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 30 meters. அதாவது இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா அவர் ஒரு 30 மீட்டர் உயரத்துலேருந்து பார்க்குறாராம். அப்போ 30 மீட்டர் இல்லை, இதுவும் சேம் தானே, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இங்கேருந்து பார்க்குறாரு. அப்சர்வர் ஹை த ஃப்ளாக் ஸ்டாஃப் சப்டண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கார்ல, இங்கே இருக்கவர் வந்து இங்கே எப்படி பார்க்குறாரு, இந்த கொடியை பார்க்குறாரு, அது ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பேஸை பார்க்குறாரு, அதுவும் என்ன தீட்டா தானா. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, டு த அப்சர்வர் ஆஃப் த ஹைட் த ஃபிளாக் ஸ்டாஃப் அந்த பில்டிங் சப்டண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். இதுதான் ஃபிளாக், இதுதான் அது பில்டிங். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஃபிளாக். அப்போ என்னது இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, சரி. இப்போ நம்மளுக்கு இருக்க டேட்டா வச்சு நம்ம எப்படி போகிறதுன்ற ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்னது, இது 90 டிகிரியா? இது 90 டிகிரி. அப்போ இது என்னது, ஆப்போசிட் சைடு வந்து என்னது டேன் தீட்டாவோட வேல்யூ. இங்கே நம்ம என்ன வச்சுக்கோம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. டேன் தீட்டா டேன் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? சரி, டேன் தீட்டா. சரி, ஓகே. இப்போ பார்ப்போம் டேன் தீட்டா எவ்வளோ. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்டா. அப்போ இதோட ஆப்போசிட் என்னது 5. அட்ஜசன்ட் சைடு என்னது இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து இது இந்த ட்ரையாங்கிள்கானது. இப்போ இந்த மொத்த ட்ரையாங்கிள்கானது என்னது டேன். இது என்ன, இங்கே ஒரு தீட்டா இங்கே ஒரு தீட்டா. அப்போ என்னது டேன் 2 தீட்டான்னு வச்சுக்கோமா. அப்போ இங்கே என்னது மொத்தம் 30 டிவைடட் பை எக்ஸ். இது ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டேன் 2 தீட்டா டிவைடட் பை tan theta equal to 30x divided by 5 30 divided by x divided by 5 போட்டா என்ன வரும் 30 divided by x into இங்க வந்து கீழ் டிவைட், ஆக்சுவலா டிவைட் தான் போடணும். டிவைட் 5/x போடுறதுக்கு பதிலா இங்க இன்டு போட்டா என்ன ரெசிப்ரோக்கல் ஆயிருமா, x/5 ஆயிரும். அப்ப x கேன்சல் ஆயிரும். 30/5 6. tan theta equal to 6 அப்படின்னு வந்துச்சு. அதாவது என்னது நம்ம கடைசியாக tan 2 theta divided by
tan theta ஈக்குவல் டு 6 எப்படின்னு வந்துருச்சா? இதை தான் நம்ம அடுத்து என்னது சால்வ் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி அப்படின்றது 6 இப்படி தான் என்னது நம்மளுக்கு கடைசியாக வந்துச்சு. இப்போ என்னென்னா நம்மளுக்கு tan 2 thetaக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? tan 2 theta ஈக்குவல் டு 2 tan theta டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் theta அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து என்னது டைரக்ட் ரிசல்ட் ஃபார்முலா தான். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan 2 thetaக்கு பதிலா என்ன போகிறோம்? 6 tan thetaன்னு போட்டுக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? tan 2 theta ஈக்குவல் டு 6 tan theta. இப்போ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 6 tan theta ஈக்குவல் டு 2 tan theta divided by 1 minus tan square theta. அப்போ டேனும் டேன் என்னது கேன்சல் ஆயிரும். 2ம் 6 கேன்சல்னா 3. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 3 into 1 minus tan square theta equal to 1. அப்போ இங்கே 3 இங்கே கீழே இந்த சைடு பெருசா என்ன வரும்? 1 minus tan square theta equal to 1 by 3. இப்போ tan square theta இங்கிட்டு பெருசு, இந்த 1 by 3 இங்கிட்டு பெருசா என்ன வரும்? 1 minus equal to tan square theta. அப்போ என்ன வரும்? 3 1 into 3 3 3 minus 1 2. அப்போ என்னது? 2 by 3 equal to tan square theta. அப்போ tan theta வேல்யூ என்னது? root of 2 by 3. அப்போ நமக்கு என்னது? tan theta ஓட வேல்யூ என்னது? root of 2 by 3 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? the distance of the observer from the top of the flag கேட்டாங்களா? அப்போ அது டிஸ்டன்ஸ் என்ன வச்சுருந்தோம் நம்ம? x அப்படின்னு வச்சுருந்தோமா? அப்போ நம்மளுக்கு இங்கே x வேல்யூ என்னது? tan theta equal to 5 by x. tan theta ஓட வேல்யூ தான் என்னது? root of 2 by 3 equal to 5 by x. அப்போ x equal to என்னது? 5 root of 2 by 3. இது x அப்படின்றது என்னது? அதோட டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் A 5 into root of 3 by 2. இந்த x தானே கேட்டிருக்காங்க. அப்போ x இங்கே போயிட்டு இது இங்கிட்ட வரப்போ என்னது? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அதனால தான் என்னது? root of 3 by 2 அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An aeroplane is flying at 1 p.m. at height of 20 meters from a point of the ground. அதாவது கிரவுண்டு, இங்கே கிரவுண்டுன்னு வச்சுக்கோம். கிரவுண்ட்லேருந்து 20 மீட்டரில் ஏரோப்ளைன் பறக்குதான். Determine the height of the elevation of the aeroplane from the other point away from the point. அதாவது இந்த மீட்டர்லேருந்து 20√3 டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இதோட எலிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபைண்ட் த எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் த பிலோ த கிரவுண்ட். ஓகே கேட்குறாங்களா? சரி ஓகே சார். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? தீட்டா வேல்யூ இங்கே கேட்குறாங்க. இப்போ இது என்னது? இது ஹைபாட்னஸ், இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைடும் தெரியும், அட்ஜசன்ட் சைடும் தெரியும். நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்? tan theta தெரியுமா? tan theta ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டா? அப்போ ஆப்போசிட் எவ்வளோ? 20 டிவைடட் பை அட்ஜசன்ட் எவ்வளோ? 20√3. 20 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1/√3. டேனில் எப்போ 1/√3 வரும்? அந்த டேபிள் காலம் இருக்குல்ல, ட்ரிக்னாமெட்ரி டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். டேனில் என்ன வரும்? tan 0 0 வரும். அடுத்து என்ன வரும்? 1/√3 1√3 இன்ஃபினிட்டி அப்படி இருக்குமா? அப்போ என்ன வரும்? 30. tan 30 அப்படின்றதுலாம் என்ன வரும்? 1/√3. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இதோட ஆங்கிள் என்னவா இருந்திருக்கும்? 30 டிகிரியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A monkey is climbing a 30-meter rope from the ground to a pole. The rope is stretched from the top of the pole to the ground. Determine the height of the pole if the rope projects an angle of 60 degree with the ground. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு போல் இருக்குது. போல்னா என்னது? சும்மா ஒரு கம்பியோ இல்லை ஒரு இது இருக்கலாம். ஒரு வந்து ஹைட்டில் ஒரு இது இருக்குது. போல் குரங்கு தரையிலேருந்து ஒரு கம்பத்தில் கம்பம். போல்னா என்னது? கம்பம். ஹைட், ஏதோ ஒரு ஹைட் இருக்குது, என்ன ஹைட்டுன்னு தெரியல. அதோட ஹைட் ஆஃப் த போல் இது மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதாவது இங்கேருந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாம் 60 டிகிரியா. ஓகேவா? இது வந்து எப்படி இந்த ரோப் எப்படி ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் த போல் டு த கிரவுண்ட்னு சொல்லிட்டாங்களா? இதோட சென்டிமீட்டர் அப்படின்னா என்னது? 30 மீட்டர்ஸ். ஹைபாட்னஸ் அப்படின்றத 30 மீட்டர். இப்போ இது எதை எங்கே போடுறது அப்படின்றது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரோப் இஸ் ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் த போல் டு த கிரவுண்ட். இந்த ரோப்பை வந்து இங்கேருந்து என்னது? ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெச்னா என்னது? ஸ்ட்ரைட்டாக பண்ணுவாங்க, சைடில் தானே பண்ணுவாங்க. அப்போ அது என்னது? அதுதான் என்னது? 30 மீட்டர்ஸ்.
ஓகே, இந்த ஹைட் ஆஃப் த ரோப் மேக்ஸ் ஆங்கிள் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 60 டிகிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் இது என்ன சைடு, இது தீட்டா அப்படின்னா இது என்ன சைடு, ஆப்போசிட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்னஸ் சைடு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க ரெண்டு வேல்யூ என்னது, 60 டிகிரி தெரியும், ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்னஸ் தெரியும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் அப்படின்றது தானே. அப்போ சைன் 60 ஈக்குவல் டு சைன் 60யோட ஆப்போசிட் சைடு என்னது, ஹைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் எவ்வளோ, 30. சைன் 60யோட வேல்யூ என்னது, √3/2. √3/2 ஈக்குவல் டு ஹைட் பை 30. அப்போ 2 2 கேன்சல் ஆகினா இருக்கும். அப்போ ஹைட் ஈக்குவல் டு இங்கே என்னது 15. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 15√3. அப்போ இந்த வேல்யூ என்னது, 15√3. அந்த தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. 17th கொஸ்டின், the tangent to a building from point D is 3/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது என்னது, இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸி தான், கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி தான். ஆஃப்டர் வாக்கிங் 280 meters towards the building the tangent becomes 4/3. the height of the building என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னது, பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சரி ஓகே, எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம், இது மொத்தமும் என்னது ஒய் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா, இது எக்ஸ், இது ஒய். ஓகேவா, இப்போ ஆஃப்டர் வாக்கிங் 280 meters டுவர்ட்ஸ் த பில்டிங். இப்போ இது பில்டிங் அப்படின்னா, இப்போ அந்த பில்டிங்கில் வந்து டுவர்ட்ஸ் பில்டிங்கை நோக்கி ஒரு 280 மீட்டர் நடந்துருக்காங்க. அப்போ இது எவ்வளோ, 280 மீட்டர் இது மொத்தமும் நடந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதோட டேஞ்சன்ட் என்ன வருது, 4/3 மாறிடுதான். ஓகேவா, அப்போ இங்கே ஒரு இது வரையும். இப்போ இது மொத்தமும் ஒய், இது மட்டும் 280 அப்படின்னா இந்த வேல்யூ எவ்வளோவா இருக்கும், இந்த டோட்டல் ஒய்லேருந்து 280 மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னது இதுக்கான வேல்யூ. அப்போ என்னது, ஒய் மைனஸ் 280 அப்படின்றது என்னது இந்த பாட்டுக்கான வேல்யூ. இந்த பாட்டை ஆட் பண்ண என்ன வருது, ஒய் மைனஸ் 280 ப்ளஸ் 280 கேன்சல் ஆகி ஒய் வந்துருதா, அதுதான் இந்த பாட்டுக்கான வேல்யூ, இந்த பாட்டுக்கான வேல்யூ. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பில்டிங் வந்து 3/4. இப்போ என்னது, tan தீட்டா தானே, tan தீட்டா எவ்வளோ, டேஞ்சன்ட் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ tan தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு என்னது, எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது, ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ, 3/4. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது இந்த எக்ஸு இந்த ஒய்யும் மொத்தமாக சொல்கிறோம், இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் இப்போ எடுத்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் இப்போ மாறின பிறகு என்னது, இந்த ஈக்குவேஷன் இப்போ என்னது, இங்கே ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் எவ்வளோ, இந்த வேல்யூ எவ்வளோ, ஒய் மைனஸ் 280 ஈக்குவல் டு 4/3. இது ஒரு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த பார்ட், ஏன் அப்படின்னா 3/4 முன்னாடி, அதுக்கப்புறம் 280 மீட்ரு வாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ ஆயிரும், இங்கே தான் இப்போ மீதி இருக்குது. அப்போ இதோட ஆப்போசிட்டு இதோட அட்ஜசன்ட் என்னது இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணணும்னு வைங்களேன், இந்த எக்ஸ் அடியாயிருமா. அப்போ அதை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஈஸியாக போட்டுடலாமா. இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் டிவைடட் பை ஒய்யா. அப்போ டிவைடட் பை இது போட்டால் என்ன வரும், ஆக்சுவலாக இப்படி வரும், டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை ஒய் மைனஸ் 280 ஈக்குவல் டு 3/4 டிவைடட் பை 4/3. அப்போ இங்கே என்ன எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இது மேலே பேச என்ன வரும், ஒய் மைனஸ் 280 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 3/4. இது மேலே பேசினா 4/3 மேலே பேசினா திருப்பி 3/4. அப்போ எவ்வளோ, 9/16. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 16y மைனஸ் 280 × 16 எவ்வளோ போட்டு பாருங்கள், 280 × 16 4480 வரும் ஈக்குவல் டு 9y. இப்போ இங்கே வேல்யூ வந்துச்சுன்னா 9y இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன வரும், 16y மைனஸ் 4480 ஈக்குவல் டு 9y. அப்போ 9y இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன வரும், 16y மைனஸ் 9y. இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இது இங்கிட்ட பேசினா ப்ளஸ் ஆயிரும். அப்போ எவ்வளோ வரும், 7y ஈக்குவல் டு 4480. அப்போ y ஈக்குவல் டு எவ்வளோ, டிவைட் பண்ண என்ன வரும், 6 டைம்ஸ் எவ்வளோ, 42, ரிமைனிங் 2 இருக்குமா. அப்போ 40. இப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ, 640. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா, அதான் அவ்வளோ. டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 3/4. அப்போ ஒய் வேல்யூ தெரியும், எக்ஸ் டிவைடட் பை 340 ஈக்குவல் டு
3/4 4 டேபிள் ஷார்ட்ஸ் என்ன வரும் 1 ரிமைனிங் 2 6 0 அப்போ x is equal to 160 into 3 எவ்வளவு 480 ஓகேவா புரிஞ்சுச்சா இது என்ன நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் x equal to 480 கண்டுபிடிச்சாச்சு ஏன் ஹைட் ஆஃப் த பில்டிங் தானே கேட்டிருக்காங்க அப்போ 480 ஆப்ஷன் A 480 meters. Okay, 18th question. If the angle of depression of a top and bottom of the building from a 900 meter high radio tower, ஒரு radio tower எவ்வளோ 900 meters. Find the height of the building அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பில்டிங் இருக்குது இதோட டாப் அண்ட் பாட்டம் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 60 அப்போ இதோட எவ்வளோ 30 இதோட எவ்வளோ 60 இந்த பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் இங்கே கேட்டிருக்கிறதுக்கான கொஸ்டின் சரி ஓகே இப்போ என்ன 30 60 பிரிச்சிட்டோமா இப்போ நம்மளுக்கு தெரியும் 30 60 90க்கு வேல்யூ என்னது 1√3 2 அந்த மாதிரி பார்த்தோம்னா முன்னாடி அதே மாதிரி தான் அப்போ 60யோட ஆப்போசிட் என்னது √3 அப்போ அந்த √3 பார்ட் அப்படின்றது தான் 900 அப்படின்னா 1 பார்ட் அதாவது இங்கே இருக்க 30 இருக்குமா அப்போ 1 பார்ட் எவ்வளோ 900 டிவைடட் பை √3 ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிவிஷனில் ரூட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை √3 அப்படின்னா என்ன வரும் 900 √3 டிவைடட் பை 3 வருமா √3 into √3 அப்போ இதை கேன்சல் பண்ண எவ்வளோ 300 அப்போ ஈக்குவல் டு 300 √3 அப்படின்றது தான் என்னது இந்த 60 இதுக்கான வேல்யூ அப்போ இந்த வேல்யூ எவ்வளவு 300 √3 அப்படின்றது அப்போ 1 பார்ட் எவ்வளவு 300 √3 அந்த 1 பார்ட் தான் என்னது இந்த பார்ட் 300 √3 இதுதான் என்னது இங்கேயும் வரும் இதுதானே சேம் தானே அப்போ 300 √3 அப்படின்றது தான் இதோட வேல்யூ ஓகே இப்போ 30 எடுத்துகிறோம் இப்போ இது தெரியும் இது தெரியுமா அப்போ இதை வச்சு போட்டுடலாமா இப்போ நம்மளுக்கு 30யோட ஆப்போசிட் என்னது 1 பார்ட் என்னன்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ என்னது 60 இருக்குமா அப்போ ஆப்போசிட் என்னது இந்த √3 பார்ட் அப்படின்றது தான் 300 √3 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு இதை அடிச்சு கொடுத்தா என்னது 300 1 பார்ட்டோட வேல்யூ 300 கண்டுபிடிச்சாச்சு அப்போ இது மொத்த பார்ட்டு 900 இந்த 1 பார்ட்டோட வேல்யூ 300 அப்படின்னா இந்த பார்ட்டோட வேல்யூ எவ்வளவு 600 டைரெக்டாகவே தெரியுது நம்ம இது மொத்தமும் 900 இந்த 1 பார்ட்டு 300 அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்னது ரிமைனிங் பார்ட் எவ்வளோ 600 அப்படின்றது அப்போ ஆப்ஷன் டி 600 இஸ் த ஆன்சர் height of the building எவ்வளோ 600 19th sum exactly midway between the foot of two towers P and Q the angle of elevation of the tops find the ratio of the heights அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே இப்போ அப்படி இருக்கு மிட்வே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஆங்கிள் 2 ஆங்கிள் போகுது ஒன்று வந்து என்னது 45 இன்னொன்று வந்து 60 the exactly midway between the foot of two towers அப்போ டவர்னா என்னது இது ஒரு P இது ஒரு Q இது ஒரு டவர் இது ஒரு டவர் இந்த ஹைட் என்ன ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க இந்த PQ இதோட ரேஷியோ ஹைட் என்னன்னு தெரியும் இப்போ 45ஓட ஆப்போசிட் வேல்யூ எவ்வளவு 1 பார்ட் இங்கே என்னது இங்கேயும் 1 பார்ட் தான் என்னது 60 டிகிரியா 60 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது √3 அப்போ இதனோட வேல்யூ என்னது 1 பார்ட் என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ் ஆஃப் த P and Qவா அப்போ இதுக்கும் இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ 1:√3 ஆப்ஷன் ஏ ஒருவேளை இதுக்கு ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா 1:1 ஆனால் இவங்க கேட்டிருக்கேன் ஹைட்டோட ரேஷியோ அப்போ என்னது 1:√3 ஓகே லாஸ்ட் சம் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் லேடர் அகேன்ஸ்ட் த வால் இஸ் 45 டிகிரி அதாவது ஒரு லேடர்னா என்னது ஏணி போட்டிருக்காங்க எவ்வளோ லென்த் ஆஃப் த லேனி எவ்வளோ 12 மீட்டர்ஸ் ஓகே இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 45 மீட்டர்ஸ் 45 டிகிரி ஆங்கிள் எவ்வளோ 45 டிகிரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வால் அண்ட் த ஃபுட் ஆஃப் த லேடர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கும் ஆன டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றாங்க ஓகே இப்போ 45 டிகிரினா நமக்கு தெரியும் என்னது டைம் இங்கே 1 இது 1 பார்ட் அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு √2 பார்த்தோமா 45 90 அப்போ 1 என்னது √2 ஓகேவா அப்போ √2 அப்படின்றது தான் எவ்வளோ 12 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு 12 டிவைடட் பை √2 12 டிவைடட் பை √2 நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கா இல்லை ஏன் அப்படின்னா டினாமினேட்டில் ரூட்டில் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம்
multiply by numerator and denominator by root 2 equal to 12 root 2 divided by root 2 into root 2 2 அடிச்சு கொடுத்தோம்னா 6 equal to 6 root 2 meters. ஆப்ஷன் ஏ 6 root 2 meter அப்படின்றது என்னது, இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ். இப்போ என்னது ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் சேர்த்து நம்ம எத்தனை மொத்தம் 20 சம்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.